இன்றைய நாளுக்கான 3வது ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணிட்டாங்கங்க. இவர் வந்து கேட்குறாரு, யார் பிரஜன் வந்து கேட்குறாரு, உனக்கும் சாண்ட்ராவுக்கும் என்ன தான் பிரச்சனை? யோ சத்தியமாக உனக்கு தெரியாது என்ன பிரச்சனைன்னு? இல்லை எனக்கு தெரியாது, கேளு, நீ தான் பிரச்சனை, நீ பெரிய இது உன்னை நான் மடக்க நினச்சனா அப்படின்னு சாண்ட்ரா போய் வியானா கிட்ட, பாருக்கிட்ட எல்லாத்தையும் பேசி, ரம்யா கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்களா. நீ அந்த கிளிப்பெல்லாம் பார்த்துருக்கவே மாட்டியே. ஐயோ அப்படியா சொன்னா? இது எனக்கே தெரியலையே. ஆமாம், நீ எந்த கிளிப் வாங்கி பார்த்தியோ இந்த மாதிரி தான். இதெல்லாம் உங்கள்கிட்ட வந்து சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்கண்ணே, நான் உங்களை அண்ணனாக தானே பார்த்தேன். அதாவது இந்த வீட்டில் அவங்க டாஸ்க்லேயும் ஆளை காணும், வீட்டின் பங்களிப்புலையும் கிடையாது, எதுலேயும் கிடையாது. நீ ஒரு சட்டையை ஒன்று போட்டு போயிட்ட போல இருக்குது. அதை வச்சு நான் அந்த அம்மா உட்காந்துக்கிட்டே இருந்தது. நானும் எதுக்கையா இது உட்காருது, எதுக்கையா இது உட்காருதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். திடீர்னு நான் போய் கேட்டால் என் மேலே எரிஞ்சு விழுது. சரி, நானே தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அது ஃபீல் பண்ணிச்சுன்னா என் சட்டையை பிடிச்சி கூட கேட்டிருக்கலாமே பிரஜன், என் சட்டையை பிடிச்சி கூட கேட்டிருக்கலாமே, அதுக்கு உரிமை உண்டை. அதுவும் கேட்கல. அப்படியே என்ன, அதாவது டென்ஷன் ஆகுது பிரஜன், எனக்கு டென்ஷன். நான் ஒரு அக்கா மாதிரி நினச்சி அதுக்கிட்ட பழகிட்டு இருந்தேன், ஒன்று ஒரு அண்ணன் மாதிரி பார்த்து நினச்சிட்டு இருந்தேன். என்ன நீங்கள் என்னை வச்சு விளையாடிட்டு இருக்கீங்க? ஏண்டா டே, நீ ஒரு ஆள், நீ கல்யாணம் ஆனவன், குழந்தை வச்சுருக்கிற, ஒன் பின்னாடி நான் சுற்றுற அளவுக்கு நான் கேவலமானவனாடா? எப்படி அந்த மாதிரி நினைக்கிறதுக்கு உனக்கு என்ன வந்துச்சு, உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக அவங்க திட்டிருந்தா இன்னும் பவர்ஃபுல்லான ஒரு ப்ரோமோவாக இருந்திருக்கும். பட் எடுத்து சொல்கிறாங்க திவ்யா, ஏன் பிரச்சனை இதேமாரி பண்ணாங்க, எனக்கு சுத்தமாக அவங்களுடைய பிஹேவ் பிடிக்கல. இதை வந்து உனக்கும் சாண்ட்ராவுக்கும் என்ன பிரச்சனைன்னு என்னை உட்கார வச்சு நீ கேட்குறிய, நீ உனக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒன்று உண்டா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு திவ்யா. அதுக்கு வந்து பிரஜன் வாயடித்த மௌனியாக உட்காந்துருக்கிறாருங்க. அதாவது இந்த பிரஜனுக்கு என்னன்னா, எப்படியாவது தன்னுடைய மனைவியின் பெயரை நற்பெயராக மாற்றணும் அப்படின்ட்டு. அது திவ்யா கிட்ட நடக்காது. ஏன்னா வெச்ச குற்றச்சாட்டு, அந்த மாதிரியான குற்றச்சாட்டு. திவ்யா அந்த மாதிரி ஒரு நிமிடம் கூட இந்த பிரச்சனை பார்க்கல, பழகலைங்கிறது ப்ரோக்ராம் பார்த்த எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது சாண்ட்ரா வச்ச அந்த குற்றச்சாட்டுக்கு சாண்ட்ரா கிட்ட கண்டிப்பாக திவ்யா வந்து முகம் கொடுத்து கூட பார்த்து பேச மாட்டாங்க. அந்தளவு பேசுகிறதுக்கும் சாண்ட்ரா ஒருத்தர் இல்லை.